வணக்கம் நேர்களே. வாரத்தின் முதல் நாள், அதாவது குளோபல் கியூஸ் தந்தாற்போல் இந்திய சந்தைகளும் ஒரு வீழ்ச்சியை தழுவிடுது என்று சொல்லலாம். ஒரு கீ இண்டெக்ஸஸ் ஒரு சிக்னிஃபிகண்டாக வீழ்ச்சி அடைஞ்சது. நிஃப்டி கிட்டத்தட்ட ஒரு 178 புள்ளிகள் குறைந்து 23,381.60 முடிவடைந்திருக்கிறது. பிராடர் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய போத் மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப்பும் ஒரு கன்சிடரபிள் லாஸஸ் இன்னைக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சுன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 2.08% அண்ட் 2.13%. வாலட்டிலிட்டி இண்டெக்ஸும் 5.5% மேலே அதிகரித்து 14.45 இருக்கு. ஓவரால் மார்க்கெட் சென்டிமெண்ட் நெகட்டிவ். ஒரு வெட் ஸ்ப்ரெட் செல்லிங் ப்ரெஷர் சந்தைகளில் இன்றைய தினம் புதிதாக பார்க்க முடியுதுன்னு சொல்லலாம். இன்னும் துறைகளை பார்க்கும் பொழுது டாப் செக்டரல் எல்லாமே இன்னைக்கு ரெண்டு தான். அதில் விழுந்ததில் நிஃப்டி ரியாலிட்டி அகைன் ஒரு 3% விழுந்திருக்கு. மெட்டல் ஒரு 2.64% விழுந்திருக்கு. கன்சூமர் டியூரபிள்ஸ் 2.36% விழுந்திருக்கு. ஸோ நோ சிக்னிஃபிகண்ட் செக்டர் அவுட் பர்ஃபார்மன்ஸ் கிடையாது. பட் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸை பொறுத்தவரை பார்த்தோம்னா ஸ்டாக்ஸ் லைக் ஐடிசி, கோட்டக் மஹிந்திரா பேங்க், பாரதி ஏர்டெல், பிரிட்டானியா, டாடா கன்சூமர், HCL டெக், ICICI பேங்க், டெக் மஹேந்திரா, விப்ரோ, ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் இவையெல்லாம் ஏறிய பங்குகள். இறங்கின பங்குகளில் ட்ரெண்ட், பவர் கிரிட், டாடா ஸ்டீல், டைட்டன், ONGC, பஜாஜ் ஃபைனான்ஸ், JSW ஸ்டீல், கோல் இந்தியா, அதானி, NTPC இவையெல்லாம் இறங்கிய பங்குகள் என்று சொல்லலாம். மேலும் நம்மளுடைய தங்கம் பார்த்தோம்னா இன்னைக்கு கிட்டத்தட்ட 918 ரூபீஸ் அதிகரித்து 85,806 வெள்ளி 477 ரூபாய் அதிகரித்து 95,810 குரூடாயில் 66 ரூபாய் அதிகரித்து 6,303 மணியமாகிக் கொண்டிருக்கிறது. பிளாக் டேலை பொறுத்தவரை JSW ஸ்டீல் எனர்ஜியில் நடந்தது என்று சொல்லலாம். இன்றைய தினம் டாப் கெய்னர்ஸ் பார்த்தோம்னா ரெடிங்டன் இந்தியா கிட்டத்தட்ட 5% கிட்டத்தட்ட ஏறி ஒரு இன்ட்ராடே ஐ ஆஃப் 244.80. மெயினாக கம்பெனி அவங்களுடைய SIR 2 பில்லியன் அப்ராக்சிமேட்லி 4,500 ரூபாய்க்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இன் சவுதி அரேபியா ஓவர் த நெக்ஸ்ட் டிகேட் அப்படிங்கிறது தான் ஒரு இம்பார்ட்டன்ட் இன்புட்டு. அடுத்தது சிக்னேச்சர் குளோபல் லிமிடெட், அதுவும் பார்த்தோன்னா ஒரு 3.5% மேலே ஏறிருக்கு இந்த வீக் மார்க்கெட்டில். தென் வராக் இன்ஜினியரிங் அதுவும் பார்த்தோன்னா ஒரு 3.22% ஏறி டெய்லி ஹை ஆஃப் 573.75 போச்சுன்னு சொல்லலாம். இன்றைய தினம் இறங்கிய பங்குகள்னு பார்த்தோம்னா நெட்வொர்க் டெக்னாலஜிஸ் கிட்டத்தட்ட 7.6% விழுந்திருக்கு. தென் JM ஃபினான்ஷியல் 7.35% விழுந்திருக்கு. தென் உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் கிட்டத்தட்ட 6.78% விழுந்திருக்கு. ஸோ ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ்லாம் பார்த்தோம்னா இன்றைய தினம் ஒரு அதிகமான ஒரு ப்ரெஷர், செல்லிங் ப்ரெஷர் காணப்பட்டது என்று சொல்லலாம். மேலும் நிஃப்டியை பொறுத்தவரை ஃபியூச்சர் வால்யூம் பார்த்தோன்னா இன்னைக்கு பிலோ ஆவரேஜ். அதுபோல் பேங்க் நிஃப்டியும் ஃபியூச்சர் வால்யூம் பிலோ ஆவரேஜுங்க. நிஃப்டி ஓப்பனிங் ஒரு ஸ்லைட்டாக ஒரு 15 பாயிண்ட் கம்மியாக ஓப்பன் ஆச்சு. பட் எஸ்டர்டே க்ளோஸை விட அது உடனே ஹை போச்சு. 23,568.60 ஒரு ஓப்பனான ஒரு 5-6 நிமிஷத்தில். பட் அது தாக்கு பிடிக்க முடியல. அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சரிஞ்சதுன்னு சொல்லலாம். அரௌண்ட் ஒரு 1:30 மணிக்கு இன்றைய தினத்தினுடைய லோவை தொட்டது 23,316.30. ஹைலேண்ட் லோ பார்த்தோம்னாக்க கிட்டத்தட்ட ஒரு 250 புள்ளிகள் டிஃபரன்ஸ். பட் க்ளோசிங்கில் 23,381.60 முடிவடைந்திருக்கிறது. மார்க்கெட்டில் நம்ம கூறியது போல ஈவென்ட் பேஸ்டு ஆக்டிவிட்டி வித் நியூஸ் பேஸ்டு ஆக்டிவிட்டி. ஏதாவது குளோபலாக எந்த நியூஸ் வந்தாலும் அதற்கு தகுந்தாற்போல் குளோபல் ஃபுல்லாகவே ரியாக்ட் ஆகுது. ஸோ அதனால் மார்க்கெட்டை பொறுத்தவரை 23,300 ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கக்கூடும். ஸோ அதனால் இந்த லெவலில் வாங்குவதற்கு ஏற்ற தருணம், வாங்கி விற்கலாம். அதுபோல் 23,750 to 23,900 ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஸ்டோனாக இருக்கக்கூடும். ஸோ அதனால் நாளை தினமும் நம்ம சந்தைகளில் volatility based on the market information from the global market. ஸோ அதனால் வாங்கி விற்பதற்கும்
விற்று வாங்குவதற்கும் ஏதுவாக இருக்கக்கூடும். ஹாப்பி அண்ட் ப்ராஃபிட்டபிள் டே.